Hi students, example 7.2 construct as a 2 into 3 matrix whose ij element is given by small aij equal to root 3 by 2 modulus of 2i minus 3j, that 1 is less than equal to I and less than equal to 2, 1 is less than and equal to j and less than equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ஜென்ரல் ஏ 2 இன்ட்டு 3 மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை ஏ ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இட்ஸ் 2 rows 3 columns, அதுதான் 2 இன்ட்டு 3. அதை ஃபஸ்ட் இருக்கிற பொசிஷனில் இருக்கிறது A11, அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இல்லைங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது இருக்குது, இது ஃபஸ்ட் ரோலையே செகண்ட் காலத்தில் இருக்குது, இது ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலத்தில் இருக்குது. இதேமாரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், செகண்ட் ரோலையே தேர்ட் பிளேஸில் இருக்குது. அதனால் A23 புரியுதுங்களா. இதை வச்சு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டும் என்னென்ன வருது. இப்போ இந்த ஸ்மால் ஏஐஜேக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், A11 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதேமாரி A12 A13 A21 A22 A23 அப்படி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு போட்டு அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஐன்றது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐன்னா எப்பயுமே ரோ, ஜேன்னா அது காலம், அதுதான் ஐ இன்ட்டு ஜே. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம 1 போடுறோம், ஜேக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் 1 போடுறோம். அதேமாரி இங்கே 1 போடுறோம், இங்கே 2 போடுறோம். அதுமாரி ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதோட ஃபுல் வேல்யூ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். அது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா மாரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ A ஈக்குவல் டு 11 A12 A13 A21 A22 A23 அப்படின்ற ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டோம். அது 2 rows 3 columns, அதுதான் 2 இன்ட்டு 3. இதை நம்ம எப்பயுமே என்னன்னு சொல்லியிருக்கேன், I இன்ட்டு ஜே, அதாவது I இன்ட்டு ஜேனா M இன்ட்டு N காலம், 2 rows I, ஜே வந்து எவ்வளவு 3 columns இருக்குது. அது பிரச்சனை, ஏன்னா அங்கே அப்படி தானே கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுமாரி நம்ம எழுதியாச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்க, ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐஜே ஈக்குவல் டு ரூட் 3 by 2 மாடுலஸ் ஆஃப் 2i மைனஸ் 3j. அப்போ மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஐஜேக்கு பதில், ஐக்கு பதில் இந்த ஃபஸ்ட்டு A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ரூட் 3 by 2 மாடுலஸ் அப்படியே போட்டுரும், 2க்கு அப்படியே 2 போட்டுரும். ஐக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது இல்லைங்களா. அந்த 1 தானே சொல்லியிருந்தேன் நான், ஐக்கு பதில் 1 போடலான்னு சொல்லியிருந்தேன் நான் ரோக்கு. அப்போ ஐக்கு பதில் 1 போட்டுட்டோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 3க்கு 3 போடுறோம், ஜேக்கு பதில் இங்கே இருக்கிற செகண்ட் என்ன இருக்குது 1 இருக்குது, அந்த இடத்துல அந்த 1 தூக்கி போடுறோம். அப்போது ரூட் 3 by 2 மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு 1 2 ஆகிடுது, மைனஸுக்கு மைனஸ் ஆகிடுது, 3 இன்ட்டு 1 3 ஆகிடுது. அப்போ 2லேருந்து -3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், -1 கிடைக்கும். அப்போ ரூட் 3 by 2 மாடுலஸ் ஆஃப் -1, மாடுலஸ் ஆஃப் -1 ஆல்வேஸ் என்னது +1 ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு ரூட் 3 by 2 என்ன கிடைக்கும், A11 ரூட் 3 by 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குங்களா. அடுத்தது நம்ம கவனிக்கக்கூடியது A12, அப்போ ஐஜே, அப்போ ரூட் 3 by 2 2 இன்ட்டு ஐக்கு பதில் ஃபஸ்ட்டு 1 அங்கே போட்டுக்கிறோம், மைனஸ் 3க்கு அப்படியே அசிட்டிஸ் ஃபார்முலாவில் இருக்கிற 3 போட்டுக்கிறோம், ஜேக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்கிறோம் 2ன்ற வேல்யூ, அதுதான் நம்மளுக்கு என்னவா எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்கோம், ஜே டு பி எஸ் காலமாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு பதில் 2 அங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அப்போ 2 இன்ட்டு 1 2 ஆகிடுது, ரூட் 3 by 2 மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 இன்ட்டு 2 6 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ரூட் 3 by 2 2லேருந்து -6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், -4 வருங்களா இல்லையா. அப்போது மாடுலஸ் ஆஃப் -4 இட் பிகேம் ஏ +4, அப்போ +4 ஆயிடுச்சு. அப்போது இப்போ ரூட் 3 by 2 இன்ட்டு 4, அப்போ இந்த 2 4ல் how many times it goes 2 times இல்லைங்களா. அப்போ 2 போட்டுரும். அப்போ 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு 2 அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், 2 ரூட் 3 அப்படின்ட்டு இந்த ஷார்ட்ஸ் ஃபார்ம் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அப்போ A12 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் 3 அப்படின்ற 2 ரூட் 3 ஃபார்ம் அப்படின்ட்டு இந்த ஃபார்மில் நம்ம எழுதிடும். அப்போ A12 இங்கே வந்தாச்சு, A11 நம்ம ரூட் 3 by 2 கண்டுபிடிச்சாச்சு, A12 ஈக்குவல் டு 2 by ரூட் 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A13 கண்டுபிடிக்கணும். இப்போ A13 அப்போ ஏஐஜே ஃபார்ம் ஈக்குவல் டு ரூட் 3 by 2 2 இன்ட்டு ஐ மைனஸ் 3 இன்ட்டு ஜே,
அப்போது 2 இன்ட்டு ஐக்கு பதில் அங்கே 1 போட்டுக்கிறோம், ஜேக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது 3 இருக்குது, அதனால் 3யை போட்டுக்கிறோம். அப்போ 2 இன்ட்டு 1 became 2 மைனஸ் 3 இன்ட்டு 3 9 ஆகிடுது. 2 மைனஸ் 9 என்ன ஆகிடும் நம்மளுக்கு -7. அப்போது √3/2 மாடுலஸ் ஆஃப் -7. அப்போது √3 மாடுலஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, அப்சல்யூட் வேல்யூ. மைனஸாக இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்து எழுதணும், மாற்றியாச்சு. அப்போ √3/7 ஓகேங்களா. அப்போ A13 ஈக்குவல் டு, இப்போ நம்ம எப்படி எழுதுருவோம், √3 இன்ட்டு 7 7 √3/2 அப்படின்றது நம்ம எழுதிடுறோம். அடுத்தது A21, அப்போது √3/2 இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கு பதில் அந்த இடத்துல என்ன போட்டுறோம் 2 போட்டுக்கிறோம், மைனஸ் 3 ஜேக்கு பதில் அந்த இடத்துல 1 இருக்குது, அதனால் 1 போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. அந்த ஃபார்முலா அப்படி எப்படி கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃபார்முலா மெத்தட்லேயே நம்ம அந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஐக்கு ரோ, அதாவது அது 2ஆகவும் ஜே வந்து காலமாகவும் 1ஆகவும் மாற்றிக்கிட்டு. புரியுதுங்களா. அப்போ √3/2 2 2s are 4, மைனஸ்க்கு மைனஸ் 3 இன்ட்டு 1 3 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுடுறோம். அப்புறம் √3/2 -1 வரும் இல்லைங்களா. 4 - 3 வந்து 1 தானே வரும், +1, அந்த +1 போட்டுறோம். அப்போ √3/2 இன்ட்டு 1 இஸ் நத்திங் பட் √3/2, அது A21 அப்படின்றதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A22 ஈக்குவல் டு √3/2 மாடுலஸ் ஆஃப் 2க்கு 2 அப்படியே போட்டுறோம். இங்கே ஐக்கு பதில் 2 தான் வருது, -3க்கு ஜேக்கு பதிலும் 2 தான் வருது. அப்போது √3/2 மாடுலஸ் ஆஃப் 2 2s are 4 மைனஸ் 3 2s are எவ்வளோ வருது நம்மளுக்கு 6 வரும் இல்லைங்களா. அது போட்டாச்சு. அப்போது ஈக்குவல் டு √3/2 4லேருந்து -2 போய் -6 போகும்போது என்ன இருக்கும் நம்மளுக்கு -2 வரும். அதை மாடுலஸில் போடுறோம். அந்த மாடுலஸ்ன்றது என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்சல்யூட் வேல்யூ நம்ம லோயர் கிளாஸில் படிச்சோம், அதே தான் இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருந்தது, பாசிட்டிவ் சைனாக இங்கே மாற்றி எழுதுகிறோம். √3/2 இன்ட்டு 2, அப்போ இந்த 2 சிம்பிளிஃபை கேன்சலேஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் 1 இங்கே வரும். இப்போ 1 இன்ட்டு √3 became √3. அப்போ A22க்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது √3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது. அடுத்தது லாஸ்ட் ஒன்னா A23, அதாவது ஐஜே ஃபார்ம். √3/2 2 இன்ட்டு ஐக்கு பதில் அந்த இடத்துல 2 இருக்குது, 2வை போட்டுக்கிறோம், மைனஸ் 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜேக்கு பதில் அந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ போட்டோம்னா √3/2 2 2s are 4 மைனஸ் 3 3s are 9, அதை மாடுலஸில் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் -5 வரும் இல்லைங்களா. -9லேருந்து 4 போகும்போது -5 தானே வரும், அது மாடுலஸில் போட்டுட்ருக்கோம். √3/2 அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்ததில் இப்படி அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிடுறோம், அதுக்கு தான் அந்த அப்சல்யூட் வேல்யூவே போடுறோம். சின்ன கிளாஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்கே √3/2 இன்ட்டு 5. அப்போது அடுத்தது நம்ம எழுதும்போது எப்படி இருக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 5 இன்ட்டு √3/2. அப்போ A23 ஈக்குவல் டு 5 இன்ட்டு √3/2 அப்படின்ற ஃபார்மில் எழுதிடும். therefore the required 2 into 3 matrix is, அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன எழுதுறோம் 2 into 3னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதியிருந்தோம் A11 A12 A13 A21 A22 A23 2 rows and 3 columns அப்படி தானே அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் A வந்து என்ன வந்துடுது, A11க்கு பதில் √3/2, அடுத்து A12க்கு பதில் 2/√3, அது A13க்கு பதில் 7 இன்ட்டு √3/2 அப்படின்னு கிடைக்கிறது. A21க்கு பதில் நம்ம √3/2, A22க்கு பதில் நம்மளுக்கு √3 கிடச்சிது, A23க்கு பதில் நம்மளுக்கு என்னது 5 √3/2. அப்போ நம்ம ஃபைனலாக கிடச்சது என்னது ஏன்ற அந்த மேட்ரிக்ஸுக்கு கிடச்ச வேல்யூஸு இது தான். ஸோ அது 2 into 3ல் 2 rows 3 columns அப்படின்றதுல நம்மளுக்கு ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னன்னு கிடச்சாச்சு. புரியுதுங்களா. ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தது, அந்த ஃபார்முலா வந்து அதில் இருக்கிற வேல்யூஸில் நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஐஜே ஃபார்மில் ஸ்மால் ஏ ஐஜே ஃபார்மில் அதில் என்னென்ன வேல்யூஸ் வருதோ அந்த காலத்துக்கு தகுந்த மாரி அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி அந்த வேல்யூஸை ஃபைனலாக கொண்டு வந்து போடுறது தான் இந்த மெத்தட். புரியுதுங்களா.